ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நேற்று ஒரு மணி பார்த்தீங்கன்னா 842. சண்டே ரிசல்ட் என்னவோ அந்த நம்பர் தான் ஃபாலோ ஆகணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நேரடியாக ஃபாலோ ஆகணும். போன வாரம் ஃபுல்லாக அப்படி தான் பாஸ் ஆச்சு. அதனால் உங்கள் கணக்கில் பார்த்தீங்கன்னா 8, 4, 2 கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டி போர்டில் என்ன வருதுன்னு அதையும் பார்த்துக்கோங்க. டி போர்டில் இருக்கிற நம்பர்ஸ் நேரடியாகவும் வரலாம் அல்லது பவர் வச்சும் வரலாம். அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் என்ன வந்திருக்குது, 193 வந்திருக்குதுங்க. அதே மாதிரி நம்ம கிராஸில் பாருங்கள் 333 வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்கள் 0, 20, 475, 896. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன மாதம் நாள் என்ன வந்திருக்குது, 333 வந்திருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 27 தேதி ஆகிப்போச்சு. அதே மாதிரி ட்ரிபிள்ஸ் வரணும். ட்ரிபிள்ஸ் இது வரைக்கும் வரல. அதனால் ட்ரிபிள்ஸ் இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அது இப்போ ஏதோ ஒரு 3 நாளில் ஏதோ ஒரு ட்ராவலில் பாஸ் ஆக போகுது. ஆனால் ட்ரிபிள்ஸை கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள் இன்றைக்கி என்ன பாஸ் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் 896, அதில் 89 நோட உள்ளே வரலாம். அல்லது பாருங்கள் 75, 47 இதில் ஏதோ ஒன்று. அப்போ கிராஸில் ஏதோ ஒரு நம்பர் உள்ளே வரப்போகுது. அல்லது இங்கே 333. இப்போ 333 வந்தால் வரணும். அதில் அப்படி இல்லை அப்படின்னா 88 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ட்ரிபிள்ஸ் வந்தாலும் வரலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா இயரில் என்னென்னு பாருங்கள், 27ஆம் தேதிக்கு 608 வந்துருக்குது. அது வருஷம் என்ன 943, அதுக்கப்புறம் 617, அதுக்கப்புறம் பாருங்கள் 695. பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 6 வந்துச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் மறுபடியும் ரிப்பீட்டு 6 ஏ போர்டில் வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் என்ன பெண்டிங் எடுத்துனா அதிகமாக பெண்டிங் எடுத்துக்கிட்டோம். 9 24 நாள் பெண்டிங் இருக்குது. 0 13 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி 1 வருங்க 10 நாள் பெண்டிங் இருக்குது. 3 16 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி பி போர்டை பொறுத்தவரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 2 பாருங்கள் 13 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 9 17 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 5 15 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்தவரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் அதிக நாள் பார்த்திங்கன்னா 5 18 நாள் பெண்டிங் இருக்குது. 3 பாருங்கள் 23 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 4 பாருங்கள் 14 நாள் பெண்டிங் இருக்குது. 8 பாருங்கள் 12 நாள் பெண்டிங் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அது பெண்டிங் என்ன அப்படின்னா 3 0. அதேமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 3. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிச்சில் ஏபி பிசிஎஸ்சி ஆனில் 35 09 54 93 53 90. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிச்சிட்டில் 45 39 33 04 43 34. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 34 59 95 30 03. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் 842. 8க்கு பவர் 3, 4க்கு பவர் 9, 2 பவர் 7. இது பார்த்திங்கன்னா பவர் வச்சுருக்கக்கூடிய நம்பர்ஸ். இது பார்த்திங்கன்னா 39 வரலாம், 97 2 டிஜிட்டில் வரலாம். உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 354 0 93 530. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 353 490 459. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 395 590. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் பொறுத்த வரைக்கும் 5, அதே மாதிரி 3 சப்போர்ட் என்ன கொடுத்தோன்னா 9 கொடுத்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேஎல் மற்றும் டிஆர் நம்பர் போகணும்னு நினச்சிங்கன்னா 73 391 63 727 நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா எல்லா டேட்லையும் அனுப்பிச்சுவாங்க. வின்னிங்கான அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்துருவாங்க, நம்பி போடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது ஆர்பிட்ராக என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா 873. அந்த 873 வந்திருக்கு. அதே மாதிரி 8 7 3ங்கிறது இந்த வீக் ஃபுல்லாக ஃபாலோவும். போன வாரம் அப்படி தான் ஃபாலோ ஆச்சு. அதே மாதிரி போன வாரம் ஆர்பிட்ராவில் எப்படின்னா போன மந்த் என்ன வந்துச்சோ அந்த நம்பர்ஸ் ஏபி போர்டு அல்லது பிசி போர்டு மாற்றி வச்சு வந்துச்சு. அதே மாதிரி இந்த வாரம் வருதான்னு தெரியல. அதனால் அந்த போன வாரம் ரிசல்ட்டையும் கணக்கில் வச்சு எப்படி பாஸ் ஆச்சுன்னு இந்த வாரம் ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்கன்னா இயர் சார்ட்டில் என்ன வந்திருக்குதுன்னா 104. அதனால் இதையும் கணக்கில் வச்சுங்க. இயரில் வந்தது. அதுக்கு வருஷம் 887 வந்திருக்குது. அதுக்கு வருஷம் பார்த்திங்கன்னா 047 வந்திருக்குது. அதுக்கு வருஷம் 231 வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ போன வருஷம் 104. அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் நேரடியாக கூட பவர் வச்சு வரலாம். பார்த்திங்கன்னா 1க்கு 6 5 9. ஓகேங்களா? அல்லது நேரடியாக கூட வரலாம். பார்த்திங்கன்னா 1 அதே மாதிரி
9ன்னு கூட வரலாம், 19ன்னு கூட வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் போன மாதம் என்ன வந்திருக்குன்னா 899 வந்திருக்கு. ஓகேங்களா. அதனால் வந்து இந்த மாதம் இன்னும் ட்ரிபிள்ஸ் வரல. அதனால் ட்ரிபிள்ஸ் வந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. ட்ரிபிள்ஸ் வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி கிராஸில் பார்க்குறப்ப பாருங்கள் 746, 960, 896, 691. இங்கே பாருங்கள் 896ல் பாருங்கள் 96 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அப்போ 746 அப்படின்னா அது எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக கூட 47ன்னு கூட உள்ளே வரலாம். 47 அப்படின்னு கூட வரலாம். அதை கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபோர்டில் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 2 பாருங்கள் 21 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 7 16 நாள் பெண்டிங் இருக்குது. 9 11 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 4 பாருங்கள் 10 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 3 வந்து 12 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அதிக நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 9 16 நாள் பெண்டிங் இருக்குது. 4 10 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 1 பாருங்கள் 14 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னா 0 பாருங்கள் 30 நாள் பெண்டிங் இருக்குது. அதனால் 0 உள்ளே வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 5 பாருங்கள் 10 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 4 வந்து 11 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 8. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசி ஆனில் 46 39 60 98 64 93. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் 06 89 40 38 08 80. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 96 69 43 34 எல்லாமே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆளில் கொடுத்துருக்கோம் 2 டிஜிட்டில். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்மிட்டாவில் நேற்று வந்தது 873, 8க்கு பவர் 3, 7க்கு பவர் 2, 3க்கு பவர் 8. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் வச்சிருக்கக்கூடிய நம்பர் 32ன்னு வரலாம் அல்லது 28ன்னு வரலாம். இதில் வந்து 2 டிஜிட்டில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் கணக்கில் வச்சுங்க. ஏன்னா பவர் வச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் இது 328. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 893, 460, 346. ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசியில் 639, 980, 369. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 043, 490. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் பொறுத்த வரைக்கும் 3 4 சப்போர்ட் என்ன கொடுத்துருக்கோங்க 0 கொடுத்துருக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மணி ட்ராவில் நேற்று ரிசல்ட் என்ன வந்ததுன்னா 487. இப்போ 4 8 7 இந்த வாரம் ஃபுல்லாக பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இயரில் என்ன வந்திருக்குது அப்படின்னா இயரில் 27ஆம் தேதிக்கு 446 வந்திருக்குது. 5 4 6 கணக்கில் வச்சுக்கோங்க. அது பவர் வச்சு கூட நேரடியாக வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன மந்த் என்ன வந்ததுன்னா 180 வந்திருக்கு. அதே பாருங்க கிராஸில் 291. அதுக்கு மாதம் பாருங்கள் 000 வந்துருக்குது. அப்போ இந்த மாதம் வந்து 000 ட்ரிபிள்ஸில் இன்னும் வந்து இந்த மாதத்தில் 3 ட்ராவல் எதுவும் வரல. கண்டிப்பாக ட்ரிபிள்ஸ் வரப்போகுது. இன்றைக்கி இந்த 3 நாளில் வரப்போகுது. அதனால் ட்ரிபிள்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி 078 07ன்னு கூட இங்கே உள்ளே வரலாம். அதேமாதிரி இங்கே பாருங்கள் 18ங்கிற கூட உள்ளே வரலாம். ஓகேங்களா. அல்லது 89ன்னு கூட 89ன்னு கூட உள்ளே வரலாம். இதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா கிராஸில் அப்படியே உள்ளே பாஸ் ஆகலாம். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் லிஸ்ட் பார்த்துட்டு 7 24 நாள் பெண்டிங் இருக்குது. 8 27 நாள் பெண்டிங் இருக்குது. 9 வந்து 20 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 1 வருங்க 14 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. பி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 6 10 நாள் பெண்டிங், 4 வந்து 17 நாள் பெண்டிங் இருக்குது. 7 வந்து 11 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதுமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 2 17 நாள் பெண்டிங் இருக்குது. 3 13 நாள் பெண்டிங் இருக்குது. 8 வந்து 21 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 8. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபிபிசிஎஸ்சி ஆனில் 93 87 32 28 39 78. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் 23 82 37 73 98 89. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் 92 88 38 72.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து 487, 4க்கு பவர் 9, 8க்கு பவர் 3, 7க்கு பவர் 2, 932. இது வந்து 2 டிஜிட்டில் பிரிஞ்சதுன்னா 93ன்னு வரலாம், அல்லது 32ன்னு கூட 2 டிஜிட்டில் வரலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 839, 878, 932. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 793, 387, 327. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 972, 000. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 3 சப்போர்ட்டுக்கு என்ன தரேன் அப்படின்னா 2 தரேன். ஓகேங்க ப்ரோ. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் முதல் நாளுங்கிறதுனால ரிசல்ட் எப்படின்னா வரலாம். அதே மாதிரி இன்றைக்கி தேதி 27, இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அதனால் ட்ரிபிள்ஸு உள்ளே வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் கெஸ்ஸிங் வருதான்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். தேங்க்யூ.